ஹலோ காய்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஆமாங்க, தமிழ்நாடு பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க எங்கே போகிறேன்ட்டுன்னு. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி தான் போகிறோம். வாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 3:30 இப்போ. சரி, இப்போ தான் ஏஞ்சி செம்ம டயர்டாக இருக்குது. கிளம்புவோம். இங்கேருந்து நம்ம மும்பையில் கோரைகள் வந்து லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி விரார் போகிறோம். விராரில் இருந்து தான் நமக்கு வந்து ஜூம் கார் புக் பண்ணியிருக்கோம். வாங்க, ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ், மும்பையில் காலையில் 4:30 மணிக்கு ஜாலியாக ட்ரெயினில் ஃப்ரீயாக வந்துட்டு போகலான்னு பார்த்தா இங்கே பாருங்களேன், 4 மணிக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது லோக்கல். நம்ம பார்த்திங்கன்னா வந்து நான் காலைல வீடியோ எடுக்கலை. பிகாஸ் வண்டி போய் காரை போய் எடுத்துகிட்டு ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரியல, அதெல்லாம் பார்க்கணுன்றனால போய் அதெல்லாம் எடுக்கலை. ஸோ இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். வண்டி எடுத்துகிட்டு வந்த பின்னாடி தான் வந்து வீலில் வந்து சுத்தமாக வந்து ட்ரிப் இல்லை, ஃபுல்லாக கம்பி வரையும் வெளில தெரியுது. அதனால் வந்து ஸோ இப்போ தான் மாற்றிக்கிட்டு இருக்கோம் வண்டி. இதை பாருங்க, நாங்கள் வந்து வண்டி காமிக்கிறோம். இதுதான் இப்போ 2 ஃப்ரண்ட் வீலும் மாற்றிட்டு இருக்கோம். ஜூம் கார்லாம் புக் பண்ணுறீங்கன்னா இது ஒரு பிரச்சனை, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் விடிய காலில் வந்து அர்லி மார்னிங் எடுத்தனால எங்களுக்கு டயர் எல்லாம் அடி வாங்கிருக்குன்னு தெரியல. இப்போ இந்த 2 வீல் மாற்றிருக்கோம். இதுதான் நம்ம வந்த வண்டி. இப்போ கரெக்டாக பார்த்தோன்னா இங்கே குஜராத் ஹைவேல கோல்னு ஒரு ஏரியா. நான் சாப்பிடல, இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும் போயிட்டு. கைஸ், இந்த ஹோல் ஹைவே இங்கே அந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டல் ஆல்ஃபான்னு இருக்கும். இந்த ஆல்ஃபா ஹோட்டலில் வந்து டிஃபன் சூப்பராக இருக்குது. இதில் வந்து பூரி சன்னா மசாலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பூரி சன்னா மசாலா, அப்புறம் மிசில் பாவு, இது எல்லாமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். ஹோட்டல் ஆல்ஃபா, குஜராத் பரவாயில்ல, மும்பை டு குஜராத். வண்டியை கிராஸ் ஆகிருக்கு. ஆமணி 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 நாளைக்குள்ள வண்டியை விளையாட நம்மளை அணைக்கட்டிட்டாங்களா? இப்போ எல்லாரையாவது என்ன அணைக்கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. எவனோ அதை சொன்னான், லாரி கம்மியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் பம்ப் அதிகமாக இருக்குது, பேட்ச் ஒர்க் அதிகமாக போட்டு வச்சிருக்கேன். ஓகே சவுண்டு ஸ்வீட் ஓகே
ஸ்வீட்னா நம்ம தான் ஸ்வீட். ஓ நம்மளால ஸ்வீட். ஓகே ரிலாக்ஸ். என்ன நீ அந்த லாரிக்கார பண்ணுறாரா? தான் பார்த்துட்டானா அப்படி வரணும். நம்மளை தாக்கத்துக்கு வர மாதிரி கனல் ஒரு வீடுடா. நானும் லாரிக்காரன் இந்த கனல் பாருங்க. அந்த லாரிக்காரங்களை தவிர்க்கணும். அந்த இவனுங்களே பாராட்டிட்டு எல்லா ஜந்துக்கணும் பரவாயில்லடா. சீராக சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூரத் தாண்டி ஒரு டோல் ப்ளஸ், சூரத்லேருந்து ஒரு டோல் ப்ளஸை தாண்டி விஜய் ஹோட்டல்ன்றது வந்து ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கோம், சாப்பிட போட்டோம். இங்கே நல்லாயிருக்கு. இந்த சைடு வந்தீங்கன்னா மதியம் லஞ்ச் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் செம்ம டிராஃபிக். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:20 ஆயிடுச்சு. செம்ம டிராஃபிக். அதனாலே காலைல எத்தனை மணிக்கு நாங்கள் 4:30 மணிக்கு ட்ரெயினில் கிளம்பணும். 4:30 மணிக்கு கிளம்பி இப்போ வந்து இன்னும் ஒரு 134 கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. பொறுமையாக கிளம்பியாச்சு. டிராஃபிக் அதிகம். இன்னொன்று வந்து மகாராஷ்டிரில் வந்து ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அதனால் வந்து எங்களால் ப்ராப்பராக ஓட்ட முடியல. ரொம்ப அதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதனால் வந்து குஜராத் பார்டர் ரீச் ஆன பின்னாடி தான் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரோட் கிடச்சது. அதுலேயும் செம்ம டிராஃபிக்கு ட்ரக்கு அது இதுன்ட்டுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் ஹோட்டல், இந்த ஹோட்டல் தான் நிறுத்திருக்கோம். சாவி எங்கே அதில். ஸோ அவ்வளோ கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு எப்படியோ ஒரு 7-8 மணி நேரம் ரீச் ஆகுது. போய் ரூம் எடுத்து தங்கிட்டு நாளைக்கு தான் ஸ்டாச்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீ எங்கேயே இருக்கு பாரு. சீரியஸாக சவுத் சைடு வந்து ரொம்ப சூப்பரான ரோடு. ப்ளஸ் வந்து டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிரைவிங் எல்லாருமே சவுத் சைடில். நார்த்தில் வந்து ரொம்ப மோசமான டிரைவிங். ஒரு இண்டிகேட்டர் ஃபைன் எதுவுமே போடுறதில்ல. இண்டிகேட்டர் லெஃப்ட்டு ரைட்டு. லாரிக்காரன் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று போடுறாங்க. ஆனால் இந்த காருக்காரங்க போடுறதே இல்லை. அதனால் கொஞ்சம் நார்த் சைடில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்க. பாம்பு மாதிரி வளைக்கிறதுல நமக்கு ஒரு இது இருக்கிறதில்ல. அங்கே பள்ளம் இருக்கடா சாமி. எனக்கு திடீர்னு பள்ளம் மாதிரி வலிச்சாலும் நம்ம பாம்பு மாதிரி கண் வைக்கணும். வாங்கணும்டா காரு. அடுத்து நான் தான் ஓட்ட போகிறேன். அண்ணனோட டிரைவிங் ஸ்கில்லை மட்டும் பாரு இருக்கு. கைஸ் நீங்களும் அதையும் பார்த்துக்கோங்க. நாங்கள் படுற அதுக்கு நீங்களும் படுங்க. புரியல, ஒரு இடத்துக்கு போனால் நானும் கார் ஓட்டுறான்னு, ஒரு ஹோட்டலுக்கு போனால் பார்க் பண்ணுறது, நான் பார்க் பண்ணுறான்றது, எடுக்கிறது, ரோட்டில் கொடுத்தா மட்டும் இல்லை நீயே ஓட்டுறான்றது. பார்க்கிங்கில் கரெக்டாக பார்க் பண்ணுறது ஒரு பெரிய டிரைவிங் ஸ்கில் தான். உனக்கு நடுவில் ஓட்டுறதே பெருசு. வெள்ளை வண்டியாகவே போய்கிட்டு இருக்கு. அதான் சொன்னேன், இங்கே ஃபுல்லாகவே ஒயிட் வண்டி தான் நிறையா இருக்குது. ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூரத்லாம் தாண்டி அங்கலேஷ்வர்னு ஒரு ஊர்லேருந்து ரைட் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கலேஷ்வர்லேயே நம்ம ரைட் எடுத்து கீழே வரணும். நாங்கள் வந்து ஹைவேல நேராக அப்படி வந்து ரோடு எங்களுக்கு அப்படி தான் காமிச்சது. ஸோ அங்கே வந்து ரைட் எடுத்தால் இவ்வளோ டிராஃபிக், ரோடும் சரியில்லை, ஒன்றும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு போல். ஃபுல்லாக லாரி ட்ரக்ஸாகவே அதிகமாக இருக்குது. லாரிங்களாகவே டிப்பர் லாரி அது இதுன்ட்டு. இங்கே மட்டும் ரூல்ஸ் பிரகாரம் ஓட்டுறாங்க வண்டியை. நீ அவனுக்கு மட்டும் தான் கில்லு வேலை பார்த்தியா? நான் தான் ஸ்லோவாக போடான்ட்டு அப்பவே வைத்தியம். பேரிகார்டு இருக்கும் போதே ஸ்லோவாக போடான்ட்டு. பிரேக் அடிச்சதுலாம் முட்டிக்கு தான் நிற்கணுங்க. ஸ்லோவாக போடா. ஆக்சுவலி இங்கே கேமரா இருக்கும்டா கண்டிப்பாக. ஸ்பீட் லிமிட் இருக்கு 160. 160 40 தான் இருக்குது ஸ்பீட் லிமிட். 160 இருக்கு. அதான் பட்டேல் சார் நெஞ்சு தான் நான் டிசைன் பண்ணேன். நீ அவன் நெஞ்சான் பக்கத்துலேயே தான் இருக்கு. வர வழியிலே தான்
இதாண்டா ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் ட்ரெயினில் வந்தால் இங்கே இறங்கிடும். இறங்கிட்டு அப்படியே நடந்து எவ்வளோ 10 கிலோமீட்டர் நடந்து போகிறதா? 10 கிலோமீட்டர் பஸ் வரும்டா இங்கேருந்து. எனக்கு தெரியா தெரில. அது இதான் நகர் ரயில்வே ஸ்டேஷன். இது ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கு. வர பஸ் இருக்குடா ஸ்டேஷன்லேருந்து. பஸ் இருக்கு. ஐயோ அம்ப இருக்கு. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கே பஸ் இருக்கு. ஸ்டேஷன்லேருந்து பஸ் இருக்குது போல. சர்தார் சரோவர் டேம். ஃபைனலி சர்தார் கிட்ட வந்துட்டோம். சீட்டா பஸ் எடுத்து பாருங்க. மேலே போனா தெரியலடா. ஆயிரம் இங்கே பாரு பட்டேல். இப்போ ஸ்மால் இருப்பா. அவர் இல்லடா வரலையா? ஏரியா பற்றி வேலை செம்மையாக இருக்கு. கண்ணாடி திறந்து வைவா. நைஸ். திருப்பதி மலை மேலே வந்த மாதிரி இருக்குதுடா. திருப்பதி மலை மேலே வந்த மாதிரி இல்லை? இந்த கார்லாம் இங்கே போகுது. போ பின்னாடி போய் பார்ப்போம். எது இந்த கார்லாம் பின்னாடி போகிறதா? நீ அப்போ மேப் போடலையா? மேப் இருக்குது. இதோ ஓடிட்டு இருக்கு பாரு சைடில். சாமி கும்பிட்டு உள்ள போகணும். இல்லை இங்கே போயிட்டு தான் இருக்கு. செக்கிங் இருக்கு. செக்கிங்கா? இல்லைடா இதோட நிறுத்திட்டாங்கடா அதெல்லாம். நான் வந்து இது பண்ணிருக்கேன். உள்ளே போட்டா இல்லை வெளியே போகிறதா? 18 கிலோமீட்டர் போய் பார்க்கணுமாம்மா? ஆமாம் இங்கேருந்து பஸ்ஸு கூப்பிட்டு போவாங்கடா. போமா? நம்ம வண்டியில் போக முடியாது. நம்ம வண்டியில் போக முடியாது. இங்கே பார்க்கிங் போட்டு ரொம்ப சொல்கிறேன். இல்லை இவங்கெல்லாம் பார்த்துட்டு வெளில வராங்கல்ல அந்த பஸ்ஸில். நல்ல மக்கள், நம்ம ஹோம் ஸ்டே இங்கே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி இங்கே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கிட்டே வந்து நம்ம ஹோம் ஸ்டே வந்து புக் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா bookmy.com வந்து புக் பண்ணியிருக்கோம். சாய் ஹோம் ஸ்டே அப்படின்ட்டுன்னு. நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி கார் வந்து இங்கே நிறுத்திக்கலாம். இது வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான். நான் ஜஸ்ட்டு ரூம் டூர் காமிக்கிறேன். இங்கே ஒரு 4-5 ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை நம்ம கொடுத்துருக்க ரூமு, ரெஸ்ட் ரூமு, ரூம் 2, ஏசி, டிவி. பாத்ரூம் பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருக்குது. வாட்டர் ஹீட்டர் இருக்குது, ஷவரு. ஓகே, நீட்டாக தான் இருக்குது. அடுத்து இங்கே வந்தோம்னா நம்ம காலைல வந்து இது வந்து இன்க்ளூடிங் காலைல பிரேக்ஃபாஸ்ட். இது டைனிங் ஹால். ஒரு 3 to 4 ரூம்ஸ் இருக்குது. இது வந்து bookmy.com புக் பண்ணிங்கன்னா 1800 per day. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. நல்லாயிருக்கு ஆக்சுவலி இந்த ஹோம் ஸ்டே. இது பார்த்திங்கன்னா 4 மெம்பர்ஸ்க்கு வந்து 1800 தான். இங்கே பேச்சுலர்ஸாக வந்தால் வந்து இங்கே ஸ்டே பண்ணலாம். நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஃபேமிலியாகவும் ஸ்டே பண்ணலாம், பிரச்சனை இல்லை, சேஃப்டி தான். ப்ளஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட். இங்கேருந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஐ மீன் ஸ்டாச்சுவில் என்ட்ரன்ஸ் 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கேருந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கிட்ட 18 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டுன்னு. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கணுன்னு நினச்சோம், வந்தோம், பார்க்க முடியல. பட் ட்ராவலே ஃபுல்லாக இது அடிச்சு டயர் மாற்றணும், அதை மாற்றணும்னு. நாளைக்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போய் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. இன்னொன்று பக்கத்தில் என்னென்ன இருக்கும் அதையும் போய் சுற்றி பார்க்குறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.
மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை வெற்றி விட்டான வீடியோ.